ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீலி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சீரியல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நீலி சீரியலில் சூர்யா அஞ்சலி பாடுறதை பார்த்துட்டு நேராக அஞ்சலி ரூமுக்கு போகிறாங்க. அஞ்சலியும் அப்படியே தூங்க வச்சுட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் சூர்யா நிற்கிறத பார்த்துட்டு, ஏன் சூர்யா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஒரு பாட்டு பாடினியே, அந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அஞ்சலி, நான் பாட்டு பாடினேன், எனக்கு பாட்டுனாலே என்னன்னு தெரியாது சூர்யா அப்படிங்கிறாங்க. சூர்யா உடனே நினைக்காத, இப்போ தானே அப்படியே தூங்க வைக்கிறதுக்காக இப்போ ஒரு பாட்டு பாடி தானே தூங்க வச்சா, அதை நான் தான் பார்த்தேன், ஏன் அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு. சூர்யா, உண்மையிலே எனக்கு தெரியாது, எனக்கு என்னையே யாருன்னு தெரியாது, நான் எப்படி பாட்டெலாம் பாடுவேன், எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கன்னா. நான் பொய் சொல்கிறேன்? ஆமாம் சூர்யா, நான் யாருன்னு கேட்டாலே எப்போ பார்த்தாலும் தெரியாதுங்கிறீங்க, நான் யாருன்னு சொல்லுங்கள் சூர்யா அப்படிங்கிறாங்க. சரி அஞ்சலி, நீங்கள் போய் படுங்க, அப்புறம் பார்த்துவோம் அப்படிங்க. இல்லை சூர்யா, ஏன் சூர்யா இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை யாருன்னு கேட்டால் மட்டும் ஒதுங்கி போகிறீங்க, எனக்கு என்னை யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி போய் தூங்க, காலையில் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாடியில் ரேகாவும் தீனாவும் நின்றுட்டு பலத்த யோசனையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் அங்கேருந்து வராங்க. ஏன் ரேகா இது மாதிரி எங்களை இந்த நேரத்துக்கு வர சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தீனா கிட்ட, எங்கே சந்துரு வரல அப்படிங்கிறாங்க. அவன் வரலக்கா, எங்கன்னு பார்த்தா காணும். சரி சுற்றி முற்றி பாரு, இங்கே எங்கேயாச்சும் நின்று நம்ம பேசலாம் ஒத்துக்கிட்டு இருக்கப்பறம் அப்படின்னு சொன்னோன்னையும் தீனா போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இல்லைக்கா, சந்துரு இங்கே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கேருந்து சந்துரு படிக்க கீழே நின்றுக்கிட்டு இவங்க பேசலாம் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ரேகா, என்னை ஏன் வர சொன்ன அப்படின்னு சூர்யாவோட அக்கா பேசுகிறாங்க. ஏங்கா, உனக்கு இந்த வீட்டில் நடக்கிறது ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் என்னதான் நடக்கிறது, எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிறீங்க, இந்த வெளியில் நடக்கிறதுலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரேகா அப்படி சொல்கிறேன்னு சூர்யாவோட அக்கா கேட்குறாங்க. இது மாதிரி இந்த அஞ்சலி என்னன்னா, நம்ம சூர்யாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா, அவள் இந்த வீட்டுக்கு ஒரு ஹோம் டேக்கராக தான் வந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஏதோ ஒரு திட்டம் போட்டு சூர்யாவோட மனசில் நின்றுட்டா. அன்றைக்கி என்னன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அன்றைக்கி அபி ஃபோன் பண்ணி இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போவேனா, திருப்பி வந்துடுங்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வர சொல்லிட்டா. இங்கே கேட்டதுக்கு அவர் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. சரி அன்றைக்கி தான் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா, அப்படியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சூர்யாவோட அக்கா சொல்கிறாங்க. நாங்கள் அதேமாரி போய் இருந்தால் சூர்யா எங்கள் மேலே வருத்தப்படாது, தப்பாக நினச்சி தான் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஏக்கா, என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை காப்பாற்றுங்கக்கா. இது மாதிரி சூர்யாவையும் அஞ்சலியும் தனியாக பிரித்து அஞ்சலி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்குங்க. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. சரி அவங்களோட ஹஸ்பண்ட்டை நீங்கள் போய் முதல்ல சூர்யாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரேகா, அதெல்லாம் வேணாம், சூர்யாவுக்கு பேச வேணாம், நீங்கள் பேச வேண்டியது அஞ்சலிகிட்ட தான், அஞ்சலிகிட்ட பேசி அஞ்சலி இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்காவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு சந்திரும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சலி அவங்க ரூமில் நைட்டு தூக்கம் வராமல் சூர்யா பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டாங்க. அதே மாதிரியே சூர்யாவும் அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா கதவு தானாக திறக்குது. கதவு தானாக திறந்தோன்னையும் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியில் போனோன்னு கதவு சாத்திடுது. கீழே நேராக சூர்யா ரூமுக்கிட்ட போய் நின்றுட்டு கதவு தட்டலாமா வேணாமன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யாவுக்கும் தூக்கம் வராமல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நடந்துட்டு நேராக கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோன்னையும் அஞ்சலி வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அஞ்சலி அப்படின்னு. இல்லை சார், எனக்கு தூக்கம் வரல, என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் சார் உங்களுக்கும் தூக்கம் இல்லையா, இந்த நேரத்தில் வெளில நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை சும்மா தான் அப்படின்னு. சார் பொய் சொல்லாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா சார், தூக்கம் கூட நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ தற்செயலாக நடக்கிறது, இதெல்லாம் உன் மனசில் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு. போய் தூங்குன்னு. சரி சார், எனக்கு எப்படி சார் தூக்கம் வரும், நீங்கள் தான் என்னை பற்றி என்னை உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறீங்க, இப்போனாச்சும் என்னை பற்றி உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் அஞ்சலி, நீ இந்த வீட்டுக்கு ஒரு ஹோம் டேக்கர் தான், அப்படியே பார்த்துக்கிறது தான் உன் வேலை, இதை தான் நான் உன்ட்டு எத்தனையோ வாட்டி சொல்கிறேன், நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகே சார், என்னை பற்றி என்னை உண்மையை சொல்லிவிடுங்க சார், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும், என்னை மண்டே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆனால் சூர்யாவும் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு முதல்ல நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரேகா முழிச்சுக்கிட்டு என்ன யார் கூட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ சூர்யா விடுறதை பார்த்துட்டு, சூர்யா இந்த நேரத்தில் என்ன பண்ணேன், இல்லை சும்மா வெளில போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இல்லை சூர்யா, எனக்கு யாரும் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நத்திங், ஒன்றும் இல்லை, நீ முதல்ல போய் படு அப்படின்னும்.
ரேகா சந்தேகப்பட்டுட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டில் அஞ்சலி போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு உள்ள வந்து, ஏன் சூர்யா என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, அஞ்சலிட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க, நீங்கள் இப்போலாம் என்கிட்ட உண்மையான விஷயங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல, ஏன் சூர்யா இப்படியே இருக்காதீங்க சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஏதாச்சும் உன்ட்டு சொன்னால் நீ தப்பாக எடுத்து வந்தால் நான் உன்ட்டு சொல்ல, இது மாதிரி அஞ்சலிகிட்ட பேசுனேன், நீங்கள் வந்து அஞ்சலி கூட பேசுனா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை கூட வச்சுட்டு பேசுங்க, அவள் என்ன பேசுகிறான்னு மட்டும் எனக்கு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா உடனே, ரேகா இது மாதிரி ரொம்பவும் நேரமாச்சு, வா போய் படுக்கலான்னு சொல்லி நேராக போய் பெட்டில் படுத்து உடனே சூர்யா தூங்கிடுறாங்க. அஞ்சலி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு இந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் விடிஞ்சிடுது. அஞ்சலியும் தூங்கி எழுந்திரிச்சு நேராக அபியோட ரூமுக்கு போய் அபியை எழுப்ப போகிறாங்க. அபியை எழுப்பிட்டாலும் அபி எழுந்திருக்கல. உடனே அவங்களோட கண்ணை பிடிச்சிக்கிட்டு நேராக பாத்ரூமுக்கு போகிறாங்க. அபி உடனே, என் கண்ணை யார் புத்திருக்காது, அத்தையா இல்லை ஆன்ட்டியா அப்படின்னு கையை எடுத்தோடனையும் அஞ்சலியாக இருக்குது. அஞ்சலி, இது என்ன சர்ப்ரைஸாக இருக்குது, ஆமாம் நான் தான் இன்றைக்கி உனக்கு குளிப்பாட்டி விட்டு உன்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அவங்க வந்து ஜாலியாக குளிப்பாட்டிடுறாங்க. அபியும் ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டாங்க. அங்கேருந்து சூர்யாவோட அக்கா வந்து இவங்க குளிப்பாட்டி விடுறதை பார்த்துட்டு இவங்க என்ன ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குளித்த பிறகு வெளில வந்து தலையை தோட்டி விடுறாங்க. தலையை தோட்டுறப்ப அஞ்சலி இது மாதிரி எண்ணெய் தடவி விடுறான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி, எண்ணெய் தடவுறானுங்க, எனக்கு எண்ணெய் தடவுறதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எண்ணெய் தடவாமல் இருக்கக்கூடாது, எண்ணெய் தடவலாம் தலையை சிக்கு ஆகிடும், அபி எண்ணெய் தடவிக்க அபி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தடவ மாட்டேன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சூர்யோட அக்கா, இது மாதிரி இவங்க ஜாலியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே ரேகாட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு மாடியிலேருந்து கீழே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேகாவும் அவங்க தம்பி தீனாவும் அவங்க உட்காந்துரு. உடனே இங்கேருந்து வந்து, மாடியில் என்ன தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படி வீட்லேயே உட்காந்துருந்தா என்ன தான் செய்யுது அப்படிங்கிற, என்ன தான் அப்படி நடக்குது, நீ முதல்ல அபிக்கு யாருன்னு சொல்ல அப்படின்னு. ஏன் இந்த ஒரு சந்தேகம், நான் அபிக்கு அம்மா தான் அப்படின்னு ரேவல் சொல்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய வேலைலாம் அங்கே அஞ்சலி செஞ்சிட்ருக்கான், முதல்ல மேலே போய் பாரு அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு சூர்யாவோட அக்கா போயிடுறாங்க. உடனே தீனா வளைச்சிட்டு அஞ்சலி ரேகா மேலே போகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் அப்படின்னு சேர்ந்து எண்ணெயை வாசப்படிட்ட ஊற்றி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்தோடனையும் ரேகா அந்த எண்ணெயில் வலிக்கிட்டு விழுந்து அவங்களோட இடுப்பு வலியில் துடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அக்கா கத்தாதீங்கக்கா, அஞ்சலி வந்துட போகிறா அப்படின்னு தீனா சொல்கிறாங்க. வலி உயிர் போடுறா அப்படின்னு அப்படியே ஒருத்துக்காக கதவை திறந்துக்கிட்டு அஞ்சலியும் அப்படியே வெளில வராங்க. வந்தோடனையும் இவங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னக்கா இது, ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி வாசலில் உட்காந்து அப்படின்னு. இல்லை சும்மா உட்காந்துருக்கோம், ஏன் தீனா அப்படிங்கிறேன். தீனா உடனே, நான் இது மாதிரி ஒரு யோகா கிளாஸ் வைக்கலான்னு இருக்கோம், அதுதான் யோகா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு, சரிக்கா நான் அப்படியே கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. என்ன நீ கொண்டு விட போறியா, இல்லை சந்திரவை தான் கொண்டு விட சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நேராக கீழே போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சூர்யா உட்காந்துருக்காங்க. இவங்க வரதை பார்த்துட்டு அபி நல்லா அழகாக இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அபி கீழே வந்து, யார்மா உன்னை ரெடி பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி அஞ்சலி தான் ரெடி பண்ணிட்டாங்க, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சந்துரு கூப்பிட்டு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியும் சூர்யாவும் பேசிட்டு நிற்கிறாங்க. சூர்யா உடனே அஞ்சலியை பார்த்து, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படிங்க. ஏன் சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இது மாதிரி அஞ்சலி இப்படி ஜாலியாக ஆக்கணுறதுக்கும் அவளை அழகாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டுறதுக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சும்மா நம்ம வீட்டில் இருக்கணும் தானே நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி அஞ்சலி, எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சார், நான் ஏதாச்சும் இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்க வந்தாலே நீங்கள் ஏன் ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, என்னை யாருன்னு தான் சொல்லுங்களேன் சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் எத்தனை வாட்டி தான் அஞ்சலி ஒன்றை நான் சொல்கிறது, நீ இந்த வீட்டோட ஹோம் டேக்கர்னு, அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் சார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதோட இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக முடிச்சிட்டாங்க.